எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீட்டிலேயே வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கலாங்க. ஃபுல் மில்க் க்ரீமாக பார்த்து எடுத்து காய வச்சுக்கலாங்க. அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டுங்க. கொஞ்சம் பால் எடுத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்க. கட்டி விடாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா பொங்கி வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டுங்க. அந்த ஓரங்களில் இருக்கிற ஆடையை எடுத்து விட்டு காய்ச்சிக்கலாங்க. இப்போ பால் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறங்க கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இப்போங்க பால் ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சுங்க. மறுபடியும் இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கட்டி விடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கேரமல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க. ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை வந்து நல்லா தண்ணியே விடாமல் அப்படியே கை விட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. கேரமல் ரெடியாகி வந்துடுங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் நிலக்கடலை பருப்பும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் வந்து இந்த கேரமெல்லாம் உள்ளே எடுத்து கொட்டிக்கலாங்க. ஒரு பக்கம் இது செட்டாகி ஆறி வந்துட்டுருக்கட்டுங்க. அப்புறங்க நம்ம ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்க. கொஞ்சம் கட்டி இருக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறங்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம ஐஸ்கிரீமு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இல்லைன்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுங்க எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்குங்க. மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அடித்து எடுத்துக்கலாங்க. இருங்க இல்லை நான் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுனுங்க. இப்போ ஓரளவுக்கு செட் ஆகி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போவே எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஓட்டி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் ஓட்டி எடுத்ததுக்கப்புறங்க நம்ம இதுவும் செட்டாகி வந்துருச்சுங்க. கேரமல் முந்திரி நிலக்கடலை பருப்பும் செட்டாகி வந்துருச்சுங்க. அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அதையும் ஓட்டி எடுத்தாச்சுங்க. ஐஸ்கிரீமும் ஓட்டி எடுத்தாச்சுங்க. மறுபடியும் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே ஐஸ்கிரீமை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டுட்டுங்க இதுக்கு மேலே நம்ம கேரமலில் செஞ்சு வச்ச முந்திரியும் நிலக்கடலை பருப்பும் லைட்டாக தூவி விட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. லைட்டாக கரண்டி விட்டு கலந்து கொடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே மறுபடியும் பாலித்தீன் கவர் சேர்த்துங்க. மூடி போட்டு இப்போ வந்து 8 மணி நேரம் அப்படியே செட்டாக விட்டுடலாங்க. 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க எப்படி செட் ஆகிருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க கரண்டியில். அவ்வளோதாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேங்க. இப்படி கரண்டி வச்சுங்க லைட்டாக எடுத்து விட்டோம்னாவே வந்துடுங்க. நல்லா இருந்துச்சுங்க க்ரீமியாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.